வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இன்றைய புத்தக கலந்தாய்வு நிகழ்ச்சியில் நமது சிந்தனை மனிதனுக்கு மனிதனே பகை. இதை பற்றி உரையாற்றிய மோகனாம் அவர்களுக்கு நன்றி. மனிதனுக்கு மனிதனே பகை. இது எந்த இடத்தில் மகர்ஷி அவர்கள் இந்த சிந்தனையை தூண்டுகிறார்கள் என்று பார்த்தால், மனிதன் உயிர் வாழ வேண்டும். அதற்கு தேவைகள் 3 நிறைவேற்றப்பட வேண்டும். இது நாம் பல்வேறு நிலைகளில் அதை சிந்தனை செய்திருக்கிறோம். தேவைகள் நிறைவேறிய போதும் மனிதன் உயிர் வாழ்வதற்கு ஏதாவது தடை இருக்கிறதா என்று மகரிஷி அவர்கள் சிந்தனை செய்து கொடுத்ததுதான் அந்த காப்புகள் 3. அதில் ஒன்று இயற்கை சீற்றம், வேற்றுயிர் பகை, தற்செயல் விபத்து என்று சொல்வார். அதில் வேற்றுயிர் பகை என்று ஒன்று இருக்கிறது. வேற்றுயிர் என்பது யார்? இதுதான் இன்றைய சிந்தனையின் கேள்வியாக இருக்கிறது. வேற்றுயிர். உடனே நாம் என்ன நினைக்கிறோம்? இந்த விலங்கினங்கள், ஊர்வன, இவைகளெல்லாம் மனிதனுக்கு பகையாக இருக்கிறதாக மனிதன் பார்க்கிறான். அதைக் கண்டு இவன் பயப்படுகிறான். பயப்படுகிறான் என்று சொன்னால் அது நமக்கு பகை என்று பயப்படுகிறான். உண்மையில் பார்த்தால் அந்த விலங்கினங்கள் தான் நம்மை பார்த்து பயப்படுகிறது. அவை நம்மை பார்த்து பயந்து தன்னை காத்துக் கொள்வதற்காகத்தான் அது நம்மிடம் சில ஒரு சினம் போன்ற ஒரு காட்சியை காட்டுகிறது. சரி, அப்படி என்று சொன்னால் ஒரு சிங்கம், புலி இருக்கக்கூடிய இடத்தில் மனிதன் சென்றால் நம்மை அடித்து சாப்பிட்டு விடாதா? இப்போ இந்த சிந்தனை தலைப்பு பகை என்பதுதான். இந்த இந்த தலைப்பிலே பகை என்றது அந்த இடத்தை அண்டர்லைன் பண்ணி பாருங்க. ஒரு சிங்கமோ புலியோ ஒரு மனிதன் ஒரு வழியில் சென்று கொண்டிருக்கிறான். அது இவன் மீது இருக்கக்கூடிய, மனிதன் மீது இருக்கக்கூடிய பகையினால் அவனை அடித்ததா? ஒரு கேள்வியை கேளுங்க. அந்த விலங்கினத்துக்கும் மனிதனுக்கும் ஏதாவது பகை இருக்கிறதா? அன்னைக்கு ஏதோ 2 பேருக்கும் இருக்கக்கூடிய பகைங்க, அதை வச்சுட்டு தான் இந்த சிங்கம் அடிச்சிருச்சு. ஏதாவது சொல்ல முடியுமா? இல்லை. அதற்கு பசி இருக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்தில் எந்த உயிரினம், எந்த உடல் கிடைத்தாலும் அது அடித்து சாப்பிடும். இது அதனுடைய குணம். அப்ப ஆனால் பசி இல்லை என்று சொன்னால் நம்மை எதுவும் செய்யாது. அப்ப இது என்ன ஆகிறது? பகையினால் அது அந்த இடத்தில் யாரையும் துன்புறுத்துவது இல்லை. பசி தேவையை பூர்த்தி செய்வதற்காக அது அதை செய்கிறது. அந்த இடத்துல நாம போய் சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, அதுவும் நம்முடைய கர்மவினை என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ளணும். அப்படி இல்லைன்னா அங்க சிக்க முடியாது. சிக்க முடியாது. நீங்கள் ஜே. கிருஷ்ணமூர்த்தி என்று ஒரு பெரிய ஞானி, ஒரு பிலாசபர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஒரு முறை ஒரு காட்டுப் பகுதியில் நடந்து செல்கிறார். அப்படியே இயற்கையை ரசித்துக் கொண்டு நடந்து செல்கிறார். செல்லும்போது அந்த காட்டுக்குள்ளாக இருந்து ஏதோ ஒரு மிருகம் அங்கிருந்து வருவது, அந்த சரசர என்ற ஒரு சத்தம் கேட்கிறது. ஏதோ ஒரு சிங்கம், புலி போன்ற ஏதோ ஒரு மிருகம் நம்மை தாக்கப் போகிறது, அதற்காக வருகிறது என்பதை இவர் அந்த சத்தத்தை வைத்து உணர்ந்து கொள்கிறார். அது அந்த சத்தம் வந்து கொண்டே இருக்கிறது, நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. இவர் ஓடவில்லை. அப்படியே அமைதியாக
அப்படியே நின்று விடுகிறார். மனதை தீட்டா நிலை, டெல்டா நிலைக்கு கொண்டு வந்து அப்படியே கண்களை மூடி நிற்கிறார். அந்த சத்தம் ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்தவுடன் அந்த சத்தம் அப்படியே நிற்கிறது. நிற்கிறது. நின்று அப்படியே திரும்பி விட்டது. திரும்பி அந்த சத்தம் செல்வதை இவர் கேட்கிறார். அப்படியே மெதுவாக கண்களை திறந்து பார்க்கிறார். அது மீண்டும் அந்த விலங்கு விலகிச் செல்வதை அவர் உணர்ந்திருக்கிறார். ஏன் இப்படி நடந்தது? ஏன் இப்படி நடந்தது? இப்போ இங்கு பாருங்கள், அங்கு நமது கர்மவினை இருக்கும் பொழுதுதான் அங்கு என்ன ஆகிறது? அந்த விலங்கினத்தின் அந்த தேவை நிறைவு செய்து கொள்வதற்காக அது தாக்கக்கூடிய நிகழ்வு கூட இங்கு தடுக்கப்படுகிறது என்று சொன்னால், நமது அந்த கர்மவினை ரகசியங்களை நாம் எவ்வளவு தெளிவாக தெரிந்து கொண்டு, எவ்வளவு செயல் மாற்றம் மாற வேண்டும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். சரி. அப்ப மனிதனுக்கு விலங்கினங்கள் பகை அல்ல. பகை அல்ல. பகையினால் எந்த மிருகமும் துன்பம் கொடுப்பது இல்லை. தன்னை காத்துக்கொள்வதற்காக அது நம்மை பார்த்து பயப்படுகிறது. சரி. ஆனால் மனிதனுக்கு யார் பகை? மனிதன்தான் பகை. இன்னும் ஒரு சிந்தனை மேல் நாம் சென்று சிந்தித்தோம் என்று சொன்னால், இந்த விலங்கினங்கள் அனைத்தும் நமக்கு உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறதே தவிர, அவைக்கும் நமக்கும் பகை இல்லை என்பதை உணர வேண்டும். ஏனென்று சொன்னால், என்ன உதவி செய்து கொண்டிருக்கிறது? இப்ப எல்லாம் நம்ம மாடை வச்சு உழுதோம், மாடு வச்சு பால் கறந்து பால் வித்தோம். இப்ப எல்லாம் என்ன இல்லை, எதுவுமே தேவையில்லை. எல்லாம் டிராக்டர் கண்டுபிடிச்சிட்டோம், எல்லாத்துக்கும் மிஷின் கண்டுபிடிச்சிட்டோம். பால் தயார் பண்றதுக்கும் மிஷின் கண்டுபிடிச்சிட்டோம். மாடே தேவையில்லை, பால் வந்துடும், கண்டுபிடிச்சிட்டோம். அதானே? எதை எதை கலந்தா பால் வரும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அதனுடைய உதவி தேவையில்லை அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை, அப்படி சொல்லவே முடியாது. ஏனென்று சொன்னால், அந்த விலங்கினங்களிடம் சென்று கேட்டு பாருங்கள். அதனுடைய ஆள் மனதிடம் போய் கேட்டு பாருங்கள். எல்லா விலங்கினங்களுடைய ஆள் மனதும் என்ன சொல்கிறது தெரியுமா? விலங்கினுடைய ஆள் மனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கா சார்? இருக்கு. மனம் என்று சொன்னாலே அங்க ஆள் மனம் என்று ஒன்று இருக்கும். மனிதனுக்கு மட்டும்தான் ஏதோ ஆள் மனம் இருக்கு, அங்க மட்டும் ஆள் மனம் இல்லைன்னு சொல்ல முடியும். ஆள் மனம் என்பது எது? மனதின் அடித்தளம் என்பது எது? மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு? மனதின் அடித்தளம் என்பதுதான் இறைவன், அறிவாகிய தெய்வம். அப்ப அந்த விலங்கினங்களுடைய மனதின் அடித்தளம் ஒன்று இருக்கும் அல்லவா? அது யாரு? அது அறிவாகிய தெய்வம் தான். அங்கேயும் அறிவாகிய தெய்வம் தான். இப்ப அந்த ஆள் மனதிடம் போய் கேட்டு பாருங்கள், அது என்ன சொல்லும் தெரியுமா? ஏ மனிதா, நாங்கள் இந்த அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்ற ஐந்தையும் உணர்ந்து அறிந்து அறிவாகிய தெய்வம் என்பதற்கு உணர்த்துவதற்காக இங்கு பிறவி எடுத்து வந்தோம். அதை உணர்த்தி விட்டோம். எங்களுடைய வேலை முடிந்து விட்டது. ஓரறிவு தாவரமே சொல்லுகிறது, எங்களுடைய வேலையும் முடிந்து விட்டது. நாங்கள் அழுத்தம் என்பதை உணர்ந்து இயற்கைக்கு, அறிவாகிய தெய்வத்துக்கு உணர்த்தி விட்டோம். இப்படி ஓரறிவிலிருந்து அஞ்சறிவு வரைக்கும் எல்லா விலங்கினங்களும் என்ன சொல்லுது? நாங்கள் எங்கள் பணியை நிறைவு செய்து விட்டோம் என்று சொல்லுகிறது. இப்போ நீ என்கிட்ட வந்து கேட்கிறியே, என்னால் உனக்கு என்ன என்று. நாங்கள் எங்கள் பணியை நிறைவு செய்து விட்டோம். எங்களது இந்த இயக்கத்தை நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம். ஓரறிவு முதல் ஐயறிவு வரை நாங்கள் எங்கள் பணி முடிந்து விட்டது என்று இந்த பூமியில் தாவரங்கள் இல்லை, விலங்குகள் இல்லை என்று நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம். நீ எப்படி உயிர் வாழ்வாய் என்பதை சற்று நினைத்து பார் என்று சொல்லுகிறது. மனிதன் செத்து மடிந்து விடுவான். யாராலையும் உயிர் வாழ முடியாது. உயிர் வாழ முடியாது. தாவரங்கள் என்னத்தை சாப்பிடுவ? எதை உணவாக எடுத்துக்கொள்வாய்? பசியில நொந்து ஒரு 30 நாட்களில் உலகம் அழிந்து விடும்.
எதுக்கு இந்த 3ஆம் உலகப் போரே தேவையில்லை. அணுகுண்டு போட தேவையில்லை. 15 நாட்கள், 30 நாட்களில் உணவு இல்லாமல் மனிதன் செத்து மடிந்து விடுவான். அவ்வளவுதான். அப்ப அவையெல்லாம் எதற்காக இருக்கிறது என்று சொன்னால், அதனுடைய ஆழ்மனம் சொல்லுகிறது, நீங்கள் இறை உணர்வு பெறுவதற்காகத்தான்ப்பா நாங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னு சொல்லி. அப்ப இப்போ விலங்கினங்கள் நமக்கு பகையாக இருக்கிறதா? நமக்கு உதவியாக இருக்கிறதா? 200% நமக்கு உதவியாக இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்காகத்தான் நாங்க வி ஆர் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? ஒருத்தனை ஒருத்தன் பகை என்று வைத்துக்கொண்டு, நானும் இறை உணர்வு பெற மாட்டேன். இறை உணர்வு யாராவது பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை வந்தால் அவனையும் விடமாட்டேன். எப்படியாவது இங்கு இந்த பொருள் வாழ்க்கையிலேயே அவனையும் இழுத்து போட்டுருவேங்கிற அளவுக்கு மனிதனுக்கு மனிதனே பகையாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதுதான் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒன்று. இந்த தலைப்புல சிந்திக்க வேண்டிய ஒன்று இந்த இடம். ஆக நமக்கு மனிதனுக்கு மற்ற உயிரினங்கள் பகை அல்ல. அது உதவி. பகை என்பதற்கு பதில் அதை ஆப்போசிட்டா வச்சுக்கங்க. அது நமக்காக உதவி செய்து கொண்டு இருக்கிறது. அப்படியே இப்ப நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. அப்படியே உங்க வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய அந்த மரத்தை பாருங்க. அந்த மரம் உங்ககிட்ட பேசும். என்ன பேசுது? அப்பா உனக்காக தான் நான் வெயிட்டிங். நீ எப்ப இறை உணர்வு பெறப்போகிறாய்? அப்படின்னு அந்த மரம் உங்ககிட்ட பேசும். சரி. இப்ப மனிதனுக்கு மனிதனே பகை. மனிதனுக்கு மனிதன் பகை எந்த அடிப்படையில் இருக்கு? 2 அடிப்படையில் பெருசா இருக்கு. 2 அடிப்படையில். என்ன அதே தானே 2 அடிப்படை, வேற எதுவுமே இருக்காது. ஒன்று நான், இன்னொன்று எனது. இதை தவிர வேறு என்ன? இந்த பகைக்கு காரணம் நான்கிறதும் எனதுங்கிறது மட்டும்தான். நான்கிறது எப்படி பகையாக மாறுகிறது என்று பார்த்தால், மனிதனுக்கு மனிதன் பகை என்பதில் நான் என்பது எப்படி வேலை செய்கிறது என்று சிந்தனை செய்து பார்த்தால், மதம், ஜாதி, இந்த அடிப்படையை வைத்துக்கொண்டு எவ்வளவு பகை. இப்பொழுது சண்டை நடந்து கொண்டிருக்கிறதே, அதில் இந்த மதம் சார்ந்து எவ்வளவு பகை. அதே போல நமது நமது ஊர்களிலே மனிதனுக்கு மனிதன், ஊருக்கு ஊர் பகை என்பதில் எத்தனை இந்த ஜாதி என்பதில் வரக்கூடிய பகை. இது இயற்கை உருவாக்கியதா? மனிதன் உருவாக்கியதா? இந்த மதம் என்பது இறைவன் என்றால் என்ன என்றதை தெரியாமல் அவனவன் உருவாக்கி கொண்டு ஒரே தெய்வத்துக்கு அவரவர் ஒவ்வொரு பெயரை வைத்துக் கொண்டு சண்டையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பகை என்பதுதான் இன்றைக்கு மனிதனுக்கு மனிதன் இருக்கக்கூடிய பகையில் பெரிய பகையாக இருக்கிறது. அந்த ஒரு நிலை மாறிவிட்டால் மகரிஷி சொல்லுவாங்க, எது தெய்வம் என்று இந்த உலக மக்கள் உணர்ந்து கொண்டால், அந்த தெய்வம் ஒன்றுதான் என்பதை உணர்ந்து கொண்டால், இந்த பகையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பகை தீர்ந்துவிடும். தீர்ந்துவிடும். அவ்வளவு பகை இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாடுகளுக்கு நாடு, நாடுகளுக்கு நாடு இருக்கக்கூடிய அந்த பகையில் இது முதன்மையாக இருக்கிறது. நான், எனது தெய்வம்தான் தெய்வம் என்று அந்த தெய்வத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த தெய்வம் என்ன சொல்லுகிறது? ஏய், நான் நான் தான் எல்லா உயிர்களிலும் இருக்கிறேன் என்பதை அது உணர்த்த முற்படுகிறது. ஆனால் மனிதன் அப்படி அல்ல. அந்த வெட்ட வெளியாகிய தெய்வம் என்பதை விட்டுவிட்டு இவன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உருவத்தை வைத்துக்கொண்டு இது எங்களுடையது எங்களுடையது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். மனிதரில் எங்காவது வேறுபாடு இருக்கிறதா? அந்த மதத்தில் இருப்பவர்களுடைய ரத்தத்தினுடைய மாதிரி இப்ப ரத்தத்துல ஏபிசி இப்படின்னு ஏபி ஏ பிளஸ் பி பிளஸ் இப்படி எல்லாம் சொல்றோமே, இதுல ஏதாவது மதத்துக்கு மதம் மாறுபடுகிறதா? இல்ல, ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரே மாதிரி தான் உடல் அமைப்பு இருக்கிறது. ஒரே காற்றைத்தான் இவன் சுவாசிக்கிறான். இந்த மதத்துக்காரன் வெளிவிட்ட காற்றை அவன் சுவாசிக்கிறான். இப்படித்தானே இருக்கிறது. எதுவிலும் மாற்றமில்லை. இவன் எல்லை கட்டுக் கொண்டு பார்க்கக்கூடிய ஒரு பார்வையில் நான் என்று அங்கு ஒரு பகை. இந்த பகை தீர்வதற்கு
எப்படி இருக்க வேண்டும்? எல்லோ எல்லா இறை தத்துவத்தையும் ஒருங்கிணைத்து சொல்லக்கூடிய ஒரு தத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீக அமைப்பு வேண்டும். இன்று வரை அந்த ஆன்மீக அமைப்பு மகரிஷியினுடைய இந்த மனவளக்கலை என்ற மகரிஷியினுடைய காந்த தத்துவம் என்ற தத்துவம் இதுவரை அதை தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதில் எந்த மதம் என்பதும் அதில் கலக்காத அளவுக்கு அது இன்று வரை புனிதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தத்துவம் மகரிஷியினுடைய இறை தத்துவம் தெளிவாக இருக்கிறது. ஆனால் இப்போ என்னன்னா, இதை உலகத்துக்கு எடுத்து செல்லவில்லை. அது எடுத்து செல்லாத ஒரு குறை இருக்கிறது நமக்கு. ஏனென்று சொன்னால், இதை எடுத்து செல்லக்கூடிய ஆசிரியர்களே பேசும்பொழுது காந்த தத்துவம், அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்புறம் கோயில்ல போய் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. உருளு கண்ணம் போட்டுட்டு இருக்காங்க. இவர்களுக்கே புரியவில்லை. காந்த தத்துவம் கரெக்ட், சரிதான். சுற்றவெளி தான் தெய்வம். இருந்தாலும் எதுக்கு நம்ம அங்கே போய் ஒரு வேண்டுதல் நிறைவேற்றிட்டு வந்து அங்கேயும் போய் கும்பிட்டு வச்சிருவோம். எதுக்கும் அதுல ஏதாவது விட்டுக்கிட்டு போச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய அப்ப இன்னும் என்ன இந்த கன்ஃபர்மேஷன் வரல இவர்களுக்கே. அப்ப எப்படி இது உலகத்துக்கு போகும்? போகும். அப்ப அந்த அந்த அடிப்படையில் இந்த நான் என்பது ஒரு பெரிய பகை. மனிதனுக்கு மனிதன் பகை. இரண்டாவது பகை என்ன? எனது பொருளாதாரம். பொருளாதாரம் என்ற அடிப்படையில் பகை. அப்ப இப்போ நாட்டுக்கு நாடு சண்டை வர்றதுல பொருளாதாரம் இருக்கிறதா? இருக்கிறது, இருக்கிறது. ஒரு நாட்டை அடிமைப்படுத்தி வைத்துக்கொண்டு அங்க இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் எடுத்து சொகுசாக வாழக்கூடிய இன்னொரு நாடு. அப்ப என்ன பண்ணுது? அப்ப அங்க இருக்கக்கூடிய அதிபர்களை எல்லாம் அவர்களை வசதியாக இருக்க வைத்துக் கொண்டு அந்த நாட்டையே சுரண்டிக் கொள்ளுகிறது. பொருளாதாரம் எதற்கு? தேவையை நிறைவு செய்து கொள்ளவா? இல்லை, ஆடம்பரமாக தான் வாழ்வது. இப்ப எனது என்பது எப்பொழுது இந்த பகை தீரும்? இதற்கு எங்கே தீர்வு இருக்கிறது? மகரிஷியிடம் தீர்வு இருக்கிறதா? மகரிஷியிடம் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கிறது. நான் என்பது மாறுவதற்கு மதங்கள் அற்ற, ஜாதி மதம் அற்ற ஒரு மனிதன் என்ற ஒரு நிலையில், இறைவன் ஒன்று என்ற ஒரு நிலையில், அந்த மனிதன், மனித உயிர்கள் எல்லாம் ஒன்று என்ற நிலைக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு தத்துவம் இருக்கிறது. இன்னொன்று, எனது என்பதில் அதற்கு ஏதாவது தீர்வு இருக்கிறதா என்று சொன்னால், அதற்கு தீர்வு ஒன்றே ஒன்றுதான். வாழ்க்கையில் வாழ்க்கை வாழ்வதற்கான தத்துவத்தில் தேவைகள் 3 தான்ப்பா. எல்லா உயிரினத்துக்கும் தேவைகள் 3. வேற எதுவுமே இல்ல. இந்த 3 தான் தேவைகள் 3. இந்த 3 நிறைவேறிவிட்டால் எல்லா மனிதனும் உயிர் வாழ முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும், ஆனந்தமாக இருக்க முடியும், ஆரோக்கியமாக இருக்க முடியும். இதை நாம் உலகத்துக்கு எடுத்துச் செல்லவில்லை. அதுதானே. இப்ப இதை உணர்ந்து கொண்டால் அந்த எதுக்கு இன்னும் நீ உனக்கே தேவைக்கு மேல தானே இருக்கு. தேவைக்கு மேல. இப்போ பாருங்க, தேவைக்கு மேலே தேவை மீறிய இடத்தில் தான் பகை என்பதே தொடங்குகிறது. அப்ப மனிதனுக்கு மனிதன் பகை என்று சொல்லமே அது தேவையின் அடிப்படையில் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை, தேவை மீறிய இடத்தில் தான் இருக்கிறது. அப்ப தேவைகள் 3 என்பதை நாம் உணர்த்தி விட்டால் இங்கு பகை வருமா? அவ்வளவுதான். நீங்க நாட்டுல நாட்டுல இருக்கிறது இருக்கட்டும். நீங்க வீட்டுல அண்ணன் தம்பிக்குள்ள பகை. என்னப்பா பகை? தேவை 3ல ஏதாவது பிரச்சனை இருக்கா உனக்கு? அதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க கோர்ட்ல போய் இருக்கக்கூடிய சிவில் கேஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. பங்காளிகள் சண்டை போடுவாங்க. சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. எங்க எதுக்கு? தேவைகளா? தேவைகள் 3க்காகவா நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? இல்ல. என்ன அதெல்லாம் அந்த கோர்ட்ல இருக்கக்கூடிய கேஸ் எல்லாம் பார்த்தோம்னா, எவ்வளவு வெட்கக்கேடாக இருக்கிறது. வெட்கக்கேடாக இருக்கிறது. எனது மாமனார் ஒரு இடத்த வாங்கினாரு. அவர் வாங்கினப்ப அதுல இவரு 2 ஏக்கர் வாங்கியிருக்கிறாரு. பக்கத்துல ஒருத்தர் ஒரு இடம் இருக்கு. அவரு என்ன சொல்றாரு, இந்த வரப்புல வந்து ஒரு அடி இங்கிட்டு தள்ளி இருக்கு, அங்கிட்டு தள்ளி இருக்குன்னு 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை. அதுக்கு கோர்ட்ல கேஸுக்கு போயிருக்காரு. எந்த காலத்திலேயே போயிருக்கிறார். அந்த கேஸுக்காக வந்துட்டு மதுரைக்கு வந்துட்டு போவார். ஹைகோர்ட். இப்ப அவர் இறந்துட்டார். இப்ப அதுக்கு அந்த கேஸ் கன்டினியூ ஆகுது. அதுக்கு யாரு வாரிசுதாரர் என்று அவருடைய பிள்ளைய 4 பேரும் போயிட்டு இருந்தாங்க. அவருடைய இப்ப எனது மனைவி இறந்துட்டாங்க. இப்ப எனது பிள்ளைகளை எல்லாத்தையும் அதுல கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. இன்னும் அந்த கேஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. எதுக்கு? அந்த வரப்புல ஒரு அடி இங்கிட்டா, ஒரு அடி அங்கிட்டா.
இப்போ இதில் அவர் இப்ப எனது மைத்துனர் அந்த கேஸை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கார். எனது மைத்துனருக்கு அதை தவிர வேறு எத்தனை சொத்து இருக்குன்னு பார்த்தோம்னா, அது இருக்குது ஒரு 20 கோடி 30 கோடி சொத்து இருக்கு. இந்த ஒரு அடி அதுக்காக இன்னும் அந்த கோர்ட்ல கேஸ் போட்டுக்கிட்டு. இப்படித்தான் பல பகைகள் ஓடிக்கொண்டு இருக்கிறது இருக்கிறது. தேவையின் அடிப்படையில் பகை இருக்கிறதா? இல்லை. இந்த தேவையை உணர்த்தி விட்டால் இந்த பகை என்பதே தீர்ந்துவிடும். எனது என்ற பகை தீர்ந்துவிடும். அந்த சிவில் கேஸ்ல இருக்கிறவங்க எல்லா பேத்துக்கும் கூப்பிட்டு வந்து வாழ்க்கை தத்துவத்தை கொடுத்து, தியானத்தை கொடுத்து, தவத்தை கொடுத்து, தீட்சையை கொடுத்து, தேவைகள் 3 என்பதை தெளிவாக உணர்த்தி விட்டால் கேஸ் எல்லாம் வெளியில போயிடும். நிறைய வக்கீலுக்கு அங்க என்ன இல்லை, வேலை இல்லை. இந்த தேவைகள் 3ஐ உணர்த்தி விட்டால் பாதி டாக்டருக்கு வேலை இல்லை, பாதி வக்கீலுக்கு வேலை இல்லை. இப்ப பாருங்க, இந்த மருத்துவர்களும் இந்த வக்கீல்களும் தேவையில்லாமல் இருக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறதே தவிர தேவையின் அடிப்படையில் இல்லை. தேவையின் அடிப்படையில் இல்லை. அப்ப இதை உணர்த்தி விட்டால் நீங்க பாருங்க, தேவைகள் 3ஐ நாம் சமுதாயத்துக்கு உணர்த்தி விட்டால் நீட் தேர்வுல போட்டியே இல்லை, நீட் தேர்வே இல்லை. நீட் தேர்வுக்கு யாரும் வரவில்லை. இங்கு மெடிக்கல் காலேஜில் பாதி இடம் சும்மா இருக்கு, இங்கு சேர்வதற்கு ஆள் இல்லை. அப்படி ஆகிவிடும். அப்படி தேவைகள் உணர்த்தப்படவில்லை என்று சொன்னாலும் இன்னும் ஒரு 5 வருடத்தில் நீட் தேர்வுல எழுதுறதுக்கே ஆள் இருக்காது. அந்த நிலைக்கு தான் போகப் போகிறது. அது வேறு. ஆக மனிதன் இந்த தேவையை மீறித்தான் பகை கொள்கிறான். அப்ப எனது என்பதனால் வரக்கூடிய பகை தீர்வதற்கு இந்த தேவைகள் என்பதை உணர்ந்து கொண்டால் அது தீர்ந்துவிடும். அப்ப இந்த 2 பகைதான் பகை. நீங்க எத்தனை பகை வேணாலும் நீங்க எடுத்து பாருங்க. இன்னைக்கு அம்மா எத்தனையோ உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சொன்னாங்க. இந்த 2ம் இதை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கும். இதை மீறி எதுவுமே இருக்காது. இதை பேசிக்கா இது 2 கொண்டுதான் அந்த பகைகள் இருக்கிறது. ஆக இந்த மனிதனுக்கு மனிதன்தான் பகை என்பது இந்த அடிப்படையை கொண்டு இருக்கிறது. இதுக்கு தீர்வு என்ன என்று சொன்னால் மகரிஷியினுடைய காந்த தத்துவம், அலையியக்க தத்துவம், கர்மவினை தத்துவம், செயல் விளைவு தத்துவம், இந்த 4 தத்துவம் தெளிவாக இருந்தால் இந்த பகை தீர்ந்து. அவ்வளவுதான். இதை தெளிவுபடுத்த வேண்டியது யார்? நாம் தான் சமுதாயத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும். சரி, சமுதாயத்துக்கு எடுத்து சென்று உலகத்தில் பகையை நீக்குவது இருக்கட்டும், நாம் பகை இல்லாமல் இருக்க வேண்டும். அவ்வளவுதானே. நாம் என்ன செய்வோம்? நாம் இறை உணர்வு பெறுவோம், தேவையை உணர்ந்து நாம் வாழ்வோம். நமக்கு யார் மீதாவது பகை இருக்கிறது என்று சொன்னால் அதிலிருந்து விலகிக் கொள்வோம். அவ்வளவுதான். என்ன செய்ய? எப்படி விலகிக் கொள்வது? விட்டுருங்க. இல்ல எனக்கு வேணுங்கிற வச்சுக்கப்பா, அவ்வளவுதானே. நீ என்ன செய்ய போற? இதை வச்சு என்ன செய்ய போற? தேவையை மீறி நீ செலவு பண்ண போற, செலவு பண்ணிட்டு ஆஸ்பத்திரி போற. வாழ்க வளமுடன். ஐயோ பாவம், நான் கொடுத்துட்டேன், அவன் எடுத்துட்டான், அவன் எடுத்து தேவையை மீறி செலவு செய்ய போறான், தேவையை மீறி சாப்பிட போறான், கஷ்டப்பட போறான். ஐயோ பாவம், கஷ்டப்பட போறான். நீ கொடுத்துட்டு ஐயோ பாவம்னு அவனை தான் சொல்லணும். நீ எப்படி இருக்கலாம்? சுகமாக இருக்கலாம். அப்ப விலகிக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான். நாம் பகை இல்லாமல் வாழ்வதற்குரிய சூழ்நிலை வர வேண்டும். ஆனால் இந்த இடத்துல நம்ம இப்ப சிந்திக்க வேண்டியது என்ன என்று சொன்னால், இவ்வளவு தெளிவாக தத்துவத்தை கொடுத்திருக்கக்கூடிய மகரிஷியினுடைய தத்துவம், இதை எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். இப்படி ஆன்மீக அமைப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆன்மீக அமைப்புகளில் எவ்வளவு பகை? ஏன்? அந்த தத்துவத்தை தெளிவாக புரியாத ஒரு நிலை, அதிலும் எல்லை கட்டி கொண்டு எனது. ஒரு இடத்துல ஒரு தவத்துக்கு ஒரு கூடம் கட்டணும்னு ஒருத்தர் கட்டிட்டாரு. அந்த கூட்டத்திலேயே 200 பேர் உட்காரலாம். ஆனா அங்க 20 பேர் தான் உட்கார்ந்துட்டு இருக்க. இன்னும் 150 பேருக்கு இடம் இருக்குது. இருந்தாலும் என் பேர்ல இன்னொரு கட்டணத்தை கட்டி என் பேர்ல அதுல ஒரு கல்வெட்டு கட்டணும் அப்படின்னு ஒருத்தர் போராடிக்கிட்டு இருக்காரு. சரிப்பா, நீ உன் பேர்ல கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோம்னா, டக்கு ஒரு 20 லட்சத்தை எடுத்து போட்டு கட்டுப்போ உடனே பல கோடி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டா, இல்ல நான் என் சொத்தெல்லாம் எடுக்க போறது இல்லை, எல்லாத்துட்டையும் வசூல் பண்ணி கட்டி என் பேரை அந்த கட்டடத்துல கல்வெட்டுல போட போறேன் அப்படிங்கிறார். இப்போ நமது தத்துவம் என்பதை நாம் சமுதாயத்துக்கு கொடுப்பதற்கே நாமே எனது எனக்குன்னு ஒண்ணு இருக்கணும் இப்படின்னு போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, அங்க
தத்துவத்தில் நீயே ஃபெயில் ஆயிட்ட. அப்புறம் நீ தத்துவம் கொடுப்பதற்கே தகுதி இல்லை என்று ஆகிவிட்டாய். நீ எப்படி தத்துவத்தை கொடுக்க போற? அந்த தத்துவம் எப்படி சமுதாயத்துக்கு போகும்? அது எப்படி இந்த பகையை மாற்றும்? அது எப்படி அமைதியை கொண்டு வரும்? உலகத்தில் அமைதி என்பது இருக்கட்டும், முதலில் இந்த தத்துவத்தில் நீ அமைதியாக இருக்கிறாயா என்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்ப பகை என்பதை எங்கு பார்க்கிறோம்? ஆன்மீகத்தில் பகை, ஆன்மீக அமைப்பில் பகை. இறைவன் என்பதுல வேறு வேறு இறைவனை வச்சுட்டு அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, பகையாக இருக்கிறார்கள், ரைட்டு. ஆனால் காந்த தத்துவம் என்பதில் ஒரே இறைவன் என்பது சுத்தவெளியாகிய தெய்வம் தான் என்று சொல்லக்கூடிய அந்த சுத்தவெளி என்பதில், சுத்தவெளி என்று சொல்லிக்கொண்டு அதில் எனது என்று பகை வந்து கொண்டிருக்கிறதே. அப்ப இந்த பகை எப்பொழுது போக்கப் போகிறோம்? எப்பொழுது நீங்க போகிறது? இதை பற்றி நாம் கவலைப்படுவதை விட, இந்த ஓரறிவு முதல் ஐயறிவு வரை அவைகளெல்லாம் இவங்க எப்பப்பா இதெல்லாம் முடிக்க போறாங்க, நாம இப்படியே இருந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. அவர்களை எல்லாம் இயற்கை, நீங்களெல்லாம் உங்க வேலையை முடிச்சுட்டு போங்க. இந்த மனிதர்கள் அவர்கள் என்ன வேணாலும் ஆகட்டும்னு ஒரு நிலையில் இது எல்லாவற்றையும் அழித்துவிடக்கூடிய இயற்கை சீற்றம் என்பது விரைவில் வந்துவிடும் போல்தான் தெரிகிறது. முதலில் மனிதன் பகை என்பதிலிருந்து விலகி இந்த உண்மை உணர்வுக்கு வர வேண்டும் என்று இந்த உலக மக்களை வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன்.